ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழ்நாட்டில் 2013 2025 வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுடைய வாழ்வாதார போராட்டத்தையும் அதுக்கான தீர்வுகளையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தகுதி இருந்தும் தவிக்கக்கூடிய தகுதி தேர்வு ஆசிரியர்களாக இருக்காங்க. அவங்களுடைய கண்ணீருக்கான தீர்வுகள் என்னதான் இருக்குது? அரசு இவங்களுடைய கண்ணீரை துடைக்குமா? பார்க்கலாம். படிப்பு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு நம்பி இரவு பகலாக படித்து அரசு நடத்தின ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க இவங்க 2013 2025 வரைக்கும் டெட்டு எழுதி பாஸ் பண்ணவங்க. ஆனால் 10 வருஷத்துக்கும் மேலே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கண்ணீரோட இப்போ வீதியில் வந்து நின்று போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. 2013 2025 வரைக்கும் காலம் மாறினாலோ ஆட்சி மாறினாலோ இவங்களுடைய கண்ணீர் காட்சிகள் மட்டும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இப்போ இருக்கிற புள்ளி விவரங்களை படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஆசிரியர்கள் வரைக்கும் டெட்டு தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பும் முடிச்சு ஒரு நிரந்தர அரசு பணிக்காக காத்துட்டு கிடக்குறாங்க. 2013 20 இல்லை 30, அதாவது 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் தேர்ச்சி பெற்றவங்க. இன்றைக்கி அவங்களோட வயசு கண்டிப்பாக 40 50 வயதை கூட கடந்திருக்கலாம். இளமை கடந்து போயிடுச்சு. குடும்பத்தோட பொறுப்புகள் அவங்களுக்கு கூடி போயிடுச்சு. ஆனால் இன்னும் ஆசிரியர் அப்படிங்கிற கனவு மட்டும் அவங்களோட கைகளில் ஒரு வெற்று காகிதமாக அப்படியே இருக்குது. ஆசிரியர்கள் அவங்களுடைய கண்ணீரோடு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன தெரியுமா? அவங்க ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அரசாணை 149 ரத்து செய்யணும். அவங்க ஏற்கனவே தகுதி தேர்வு டெட்டு எழுதி தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு போட்டி தேர்வு, திருப்பியும் எங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நியமன தேர்வுன்னு வைக்கிறீங்களே, அது எங்களை மேலும் மேலும் வஞ்சிக்கிறது போலவே இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு தேர்வு நடத்துகிற அந்த அரசாணை 149 உடனடியாக ரத்து செஞ்சுடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, சீனியாரிட்டி பேசிஸ் அடிப்படையில் நியமனம். அதாவது 2013 தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தேர்ச்சி பெற்ற அந்த வருஷத்தின் அடிப்படையில் இயர் வைஸ் சீனியாரிட்டியை பார்த்து உடனடியாக எங்களுக்கு பணியை வழங்குங்க. மூணாவது அவங்க கேட்குறது, வயது வரம்பு தளர்வு கொடுங்க. ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. பலருக்கு அரசு பணிக்கான வயது வரம்பு கூட கடந்து போயிடுச்சு. இவங்களுக்கு சிறப்பு அரசாணை மூலமாக வயது வரம்பில் முழு தளர்வு வந்து வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆசிரியர் வந்து கண்ணீரோடு அன்றைக்கி ஒரு பதிவை செஞ்சுருந்தாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்குறாங்க, என்ன தம்பி எக்ஸாம் பாஸ் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ வேலைக்கு போகலையா? நீ நிஜமாவே பாஸ் பண்ணியா இல்லை பொய் தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறதா சொல்லியிருந்தார். ஸோ அதை கேட்கும்போது, அதை நம்ம காதால் கேட்கும்போது அந்த நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு போய் வேலை பார்க்குறாங்க. அவங்க தகுதிக்கான சம்பளமும் இல்லாது அரசு வேலையும் இல்லை. இவங்களுடைய கண்ணீருக்கு இந்த அரசு எப்போ தான் வந்து பதில் கொடுக்கும்ன்றதே தெரியல. அரசு என்னென்ன முயற்சிகளை எடுத்தால் இவங்களோட கண்ணீர் தீரும், நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி தீர்வுகள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன அனலைசிஸ். அரசு நிதி நெருக்கடியை காரணம் காட்டலாம். ஆனால் ஒரு தலைமுறையை உருவாக்குற ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற அரசாங்கம் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை. இவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு அரசுக்கு இருக்கிற சில நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், காலி பணியிடங்களை நிரப்பணும். அதாவது எப்படி செயல்படுத்தலான்னா, தமிழக அரசு பள்ளிகளில் இப்போ வந்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சிட்ருக்காங்க. அப்படி நீங்கள் தற்காலிக ஆசிரியர்கள் டெம்பரவரி டீச்சர்ஸை நியமிக்கிறதுக்கு பதிலாக டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு டெட்டு பாஸ் பண்ணவங்களை வச்சு இந்த காலி பணியிடங்களை நீங்கள் முழுமையாகவே நிரப்பிடலாம் இல்லைங்களா? ரெண்டாவது விஷயம், அந்த அரசாணை 149க்கு சிறப்பு விதிவிலக்கு தரலாம். அரசு நினச்சா அந்த பாலிசி டிசிஷன் எடுத்து 2013 2025 வரைக்கும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் இந்த நியமன தேர்விலிருந்து ஒரு முறை சிறப்பு விதிவிலக்கு, ஒரு ஒன் டைம் எக்ஸம்ஷன் மாதிரி கொடுக்கலாம். இல்லை அதுலேயே வந்து நிறைய ஆசிரியர்கள் வராங்க அப்படின்னா இயரை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்தது, ஓய்வு பெறக்கூடிய வயதை கணக்கிட்டுக்கணும். கடந்த சில ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருக்காங்க. அந்த பணியிடங்களை உடனடியாக இவங்களை வச்சு ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஆல்டர்னேட்டிவ் ரீஹெபிலிட்டேஷன் சொல்கிற மாதிரி மாற்று அரசு பணிகள் வழங்கலாம். கல்வித்துறை மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை, சத்துணவுத்துறை, நூலகத்துறை இல்லை அரசினுடைய பிற மக்கள் நலத்திட்டங்களில் இவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ முன்னுரிமை அடிப்படையில் ஏதாவது அரசு பணி வழங்கலாம்.
எப்போ வேலை கிடைக்கும் எப்போ வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சிட்ருக்க இவங்களுக்கு இவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அரசினுடைய கைகளில் தான் இருக்குது. அரசு நினச்சா இந்த கல்வி ஆண்டிலேயே இந்த அகாடமிக் இயர்லேயே ஒரு சிறப்பு பணி நியமன முகாம் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் நடத்தி இவங்களுக்கு பணி வழங்க முடியும். கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கடமை தற்போதைய அரசுக்கு இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றினா கூட ஓரளவுக்கு ஆசிரியர்கள் வேலைக்கு சென்று விடுவார்கள். ஆசிரியர்கள்ன்றவங்க வெறும் அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை, அவங்க நாட்டின் சிற்பிகள். ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னா மன உளைச்சலில் இல்லாத ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் அதை தர முடியும். 12 ஆண்டு கால கண்ணீருக்கு அட்லீஸ்ட் இப்போ வந்திருக்கிற இந்த டிவிகே அரசாவது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்னு சொல்லி ஆசிரியர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். சான்றிதழ்களை கைகளில் ஏந்தி வீதிகளில் நிற்கக்கூடிய இந்த தகுதி பெற்ற ஆசிரியர்கள் கைகளில் கரும்பலகையும் சுண்ணக்கட்டியும் சேரக்கூடிய நாள் எந்த நாளோ தெரியவில்லை. ஆனால் அந்த நாள் தான் இந்த சமூகத்தினுடைய உண்மையான கல்வி வளர்ச்சியாக இருக்கும். ஸோ அரசு விரைந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து இவர்களுக்கு ஆசிரியர் பணியை வழங்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த வீடியோவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதல்வர் அவர்களுடைய கண்களில் படும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வு இந்த ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது இதன் மூலமாக கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.